மிதுனம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன விதமான பலன்களை சொல்வது என்று பார்ப்போம். இப்போ போன ஒரு 4-5 வருடங்களாக நீங்க எந்த வம்பு வழக்கு வேண்டாம்னு இருந்தாலும் கூட உங்களையே அது தேடி தேடி வந்துகிட்டே இருந்து அதுதான் உண்மை. ஆனா விலகும் தோறும் நம்மளை பக்கமா சேர்ந்து சேர்ந்து அது தொந்தரவு பண்ணி துரத்துக்கிட்டே இருந்த ஒரு 5 ஆண்டு காலம். ஆனா இப்போ இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை காத்து வைத்திருக்கு என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி தான். யாரையெல்லாம் நம்பி இருந்தீங்களோ அங்கே எல்லாம் உங்களுக்கு ஏமாற்றம் தான் வந்து விட்டது, அதுதான் உண்மை. ஆனா அந்த ஏமாற்றத்திலேயும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வருத்தமா தான் போச்சு தவிர நல்லது நடக்கவே இல்லை. ஆனா இந்த கார்த்திகை மாதம் இந்த ஐயப்பன் அந்த ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும்படி தான் இருக்குதுன்னு தான் எனக்கு இந்த ஒரு ராசி கட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது தோணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா முயற்சியை விடாதீங்க. முயற்சியை விடாம அதை நல்லபடியா முன்னுக்கு கொண்டு போனா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலத்தை தான் இது கொடுக்கும்னு எனக்கு சொல்ல முடியும். மேல் படிப்பு படிக்கணும்னு நினைத்தவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அதாவது வேலை, வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க. சொந்த தொழிலில் ஏமாந்து போயிருப்பீங்க. பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை. இதுல ஆண் பெண் என்று சொல்லி வித்தியாசமே கிடையாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதே ஒரு நிலைமைக்கு தான். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கும் இதே நிலைமை தான். புனர்பூசம் நட்சத்திரத்துல எல்லாம் பிறந்தவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு. புனர்பூசம் இல்லை, 27 நட்சத்திரமே அப்படித்தான். நம்ம குறிப்பிட்டு ஒரு நட்சத்திரத்தை எடுக்கும்போது அதை பத்தி மட்டும்தான் பேச முடியும். எல்லாருக்குமே இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு மட்டும் இல்லை, இந்த கோடானு கோடி ஜனங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு வெளியே சொல்ல முடியாத நிலைமை. ஆண்கள் வெளியாவது சொல்லுவாங்க, அவங்க வெளியே போய் யாருக்கிட்டையாவது பேசிக்கிடுவாங்க. ஆனா அதனால அவங்களுக்கும் தொந்தரவு வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு கார்த்திகை மாசம் உங்களுக்கு ஐயப்ப சுவாமி உங்களுக்கு நேரடியாக வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி தான் இருக்குன்னு தான் எனக்கு சொல்ல முடியும். அதுக்கான வழிகள், வாய்ப்புகள் என்ன, எப்படி வருது என்று நான் சொல்றேன். உலகத்துல எல்லா இடத்துலயுமே மகாவிஷ்ணு இருப்பதா சொல்றாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மகாவிஷ்ணு மண்ணுல, விண்ணுல எல்லா இடங்கள்லயுமே அவர் இருக்காரு. அப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு தொந்தரவும் இதே மாதிரி உலகம் பூரா இருக்கு. மண்ணுல இருக்கு, செருப்புல இருக்கு, எல்லா இடமே உங்களுக்கு பிரச்சனைகள் தான் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நீங்க தான் அதை உணர்ந்துக்க மாட்டீங்க. ஆனா உணர்ந்துகிட்டாலும் என்ன செய்ய, என்ன சொல்ல, யாருக்கிட்டையும் சொல்லி பிரயோஜனமும் இல்லை. அதுதான். ஆனா இப்போ நீங்க ரெடியா இருங்க. அடிக்கடி இந்த திசைகளை எல்லாம் மாறுது மாறுது, குரு மாற்றம் வருது, இல்ல சனி மாற்றம் வருது, சனி வக்கரத்துல போகும், குரு வக்கரத்துல போகும், புதன் தசை மாறுது, நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் சொல்லுவேன், கண்டிப்பா நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தா கூடி அது எல்லாருக்குமே பயனால் நான் கிடைக்கிறது இல்லை. அது ஏன்னா இப்போ குரு தசை வந்திருக்குன்னா ஒரு திசையில, இந்த குரு திசையில ஒரு ஜாதகத்துல வந்து குரு தசை நடக்கும்போது அந்த குருவோட அந்த பலம் எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனா இப்போ சொல்ற இந்த குரு தசை டைம் வந்துட்டு அது ஒரு விதமான எல்லாருக்குமே அது பலம் வரும். ஏன்னா சனீஸ்வரம் வந்துட்டு இந்த வக்கரகதி எல்லாம் முடிஞ்சு அவரு நேர்கதியில சஞ்சரிக்க போறாரு. அதனாலதான் அந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த கார்த்திகை மாதம் ஐயப்ப சுவாமியோட மாசம் ஆனதுனாலதான் இந்த எல்லாருக்குமே அந்த ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும். காரணம் ஐயப்ப சுவாமி பெண்களை எல்லாம் எப்போதுமே காப்பாத்திக்கிட்டே இருக்கிறவங்க தான். அதனால்தான் சுவாமிக்கு அந்த ஒரு நன்மை எல்லாரும் செய்ய வேண்டும்னா ஒரு உண்மையான ஒரு பாசம் இருக்கும். அப்ப இது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த குரு தசை இந்த இப்ப குரு மாற்றம் வரும்போது சில பேருக்கு கேதுர் தசை நடக்கும். அப்ப கேது தசை நடக்கப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பலனே கிடைக்காது. புதன் தசை நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பலனே கிடைக்காது. அதே மாதிரி சனி தசை நடக்கப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல பலனே கிடைக்காது. எந்த திசை நடந்தாலும் அதோட சேர்ந்து அபகாரமாயிட்டு ஒரு கிரகம் கூடி வந்து சேரும். இப்ப புதன் தசை இப்ப நடக்குன்னு சொன்னா அதுல அந்த 3 ஆண்டு காலம் புதனோட புதன் தான் இணைந்து அந்த ஆட்சி நடத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு புதனோட சூரியன் வருவாரு, சந்திரன் வருவாரு. அப்போ அந்த கிரகம் எப்படி இருக்குமோ அந்த பலன் தான் கிடைக்கும். அப்போ புதன் நடக்குது வந்துட்டு புதன் திசையா இருந்தாலும் அந்த கூட சேர்ந்து எந்த கிரகம் வருமோ அந்த கிரகத்தோட ஆட்சி பலன் தான் அந்த ஆளுங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப கேதுர் திசைன்னு வைங்க,
உங்களுக்கு எதிர்திசையில 7 வருஷ காலமா வந்துட்டு எந்த வித பலனும் கிடைக்காம போகும். ஏன்னா கேது வந்துட்டு நம்ம எவ்வளவு கோடியில பணத்தை சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அது நம்ம வந்து 0 கிரவுண்ட்ல கொண்டு நிறுத்திடும். ஆனா யாருமே விளையாட இல்லை, பக்கத்துல யாரும் இல்லை, கிரவுண்ட்ல யாரும் இல்லை, கேலரியில யாரும் இல்லை. அப்போ தனிப்பட்ட முறையில அங்கேயே 7 ஆண்டு காலம் கொண்டு நிறுத்தி விடுவாரு. அப்போ நம்ம ஏமாந்து போன ஒரு மனுஷனா மாறிவிடும். அப்ப இது எல்லாருக்குமே நடக்கும். அப்போ இந்த குருதசை மாத்தம்னு சொன்னா அது உங்களுக்கு பலமில்லாம போகும். அப்போ நீங்க கடவுளேன்னு கூப்பிட்டவள கடவுள் இல்லை. அப்ப நீங்க நினைப்பீங்க, கடவுள் ஏன் கல்லாதான் இருக்குதோ, கடவுளே இல்லை, ஏன் இந்த கடவுளை எல்லாம் நம்பி இருக்கோம்னு உங்களுக்கு இப்படி மனசுக்கு உள்ள ஒரு வேதனையாப்பட்டுட்டே இருக்கும். அது நிம்மதி இல்லாத வேதனை. அப்போ உறவுகள் கூட உங்களை தூக்கி எறியும், நண்பர்கள் தூக்கி எறிவாங்க, உங்க வேலை இடத்துல உங்களை தூக்கி எறிவாங்க. ஆனா அதுக்காக நீங்க யாருக்கிட்டையும் போய் ஒன்றும் சொல்லவும் வேண்டாம், நீங்க ஒன்றும் பண்ணவும் வேண்டாம். சும்மா இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லாம் இது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். வீட்டுல இருந்தா கூட அப்படிதான். இப்போ மனைவி ஏதாவது சமைச்சு வச்சுட்டான்னா வீட்டுல இருக்க உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, கணவனுக்கு பிரச்சனை இருக்காது. இருந்தா வீட்டுல இருக்க மற்றவங்க சொல்லுவான், அது அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது சரியில்லை, இது சரியில்லை. அப்ப அந்த தட்டை தூக்கி அப்படியே அவங்க தலைக்கு மேல தூக்கி எறிகிற ஒரு வாய்ப்பெல்லாம் வந்துடும். அப்ப ரொம்ப சங்கடமான நிலைக்கு போகும். அது பெண்களான அவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரி நிறம் எப்பவுமே பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை தான். வேலை இடத்துல போனா பேசாம ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்க்குறாங்க ஒரு ஆள்னு வைங்க, நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு இடத்துல கூப்பிடுவாங்க, அந்த டைம்ல வெளியில வேற வண்டி வரும். உடனே டோரை திறக்கலைன்னா அங்கேயும் அந்த செக்யூரிட்டிக்கு தான் மேலதான் வரும் அந்த பிரச்சனை. ஏன்டா இங்க எங்கடா உடனேன்னு கேட்டுட்டு அடிக்க வருவாங்க. காரணம் என்ன, நானும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்தா எப்படித்தான் இருக்கணும். நம்ம ஒண்ணும் செய்யண்டாம், இந்த ஏதோ திசையில ஒண்ணுமே செய்யண்டாம், சும்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டா அடிப்பாங்க. அதுதான் இந்த உலகமே அப்படித்தான். வாழ்ந்தா வாழ்ந்துகிட்டே இருக்கணும். காசு இருக்கிறவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, காசு இல்லாதவங்க செத்து போடா செத்து போடான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அப்படித்தான். ஆனா இனி வர்ற வாய்ப்புகளை நீங்க தவற விடாம அதை நிச்சயமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆனா இந்த ஒரு டைம் நமக்கு விட்டு போச்சுன்னா அப்புறமா வருத்தப்பட வேண்டியதா போகும். இப்போ குரு பகவான் வந்து மிதுனம் ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ரு அந்த ஒரு ஸ்தானத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஒரு இடத்துல மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துல வரும்போது இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். ஆனா எவ்வளவு பட்சமா நீங்க கடன் தொல்லையில இருந்தா கூடியும் அதை எல்லாமே மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு திறக்கும். அதனால வீட்டுல ரொம்ப நாளா ரொம்ப இந்த ஏதாவது கஷ்டமா ரோகம்லாம் வந்து துன்பப்பட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி இல்லைன்னா உங்களுக்கு யாராவது யார் ஆனாலும் கூட அந்த மிதுன ராசிக்காரருக்கு உங்க வீட்டுல அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அதுக்கெல்லாம் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல காலம் உண்டாகும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிட்டும். அது மாதிரிதான் இந்த உங்களுக்கு யாராவது சத்ருஸ்தானத்துல இருந்தா அவங்களெல்லாம் உங்களை விட்டு விலகி போகப்பட்ட ஒரு காலம் வரும். ஏன்னா அவங்களுக்கு உயிர் மேல ஒரு பயம் உண்டாகப்பட்ட ஒரு டைம் தான் இந்த ஒரு காலகட்டம் என்று சொல்வது. அதனாலதான் சில பேர் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சில பேர் வந்துட்டு உங்களை மறைமுகமாகவே யார்கிட்டயாவது சொல்லி விட்டுட்டு தப்பு நடந்து போச்சு மன்னிச்சிருங்க, இனிமே நான் உங்க வழிக்கு போற மாட்டேன்னு சொல்ற ஒரு காலகட்டம் இருக்கு. அது மாதிரி வேலை செய்யற இடங்கள்ல ஆபீஸ்ல எல்லாம் வேலை பண்ற இடங்கள்ல உங்களுக்கான தப்பா இதெல்லாம் சொல்லி உங்க வேலைக்கெல்லாம் வேட்டு வச்சவங்க இருப்பாங்க. அவங்க கூட உங்களுக்கு ஒரு நண்பர்களா வரும் காலம்தான் இதெல்லாம். உங்களுக்கு கிடைக்காம போன சில வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். எந்த வேலையாகட்டும், கொத்தனார் ஆகட்டும், பெயிண்டர் ஆகட்டும், ஆபீஸ் வேலையாகட்டும், இல்லைன்னா ஐடி ஃபீல்ட் ஆகட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த மன வருத்தம் எல்லாம் நீங்கும் காலம்தான். அதே மாதிரிதான் உங்களுக்கு மேல் படிப்பு பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல நல்ல படிப்பெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படியெல்லாம் உள்ள காலத்துல இந்த ஒரு நல்ல காலம் இந்த குரு பகவான் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான் கண்டிப்பா வச்சிருக்கு. அதனால நீங்க ஏதாவது வேலை சம்பந்தப்பட்ட காரியத்துல பணம் சம்பந்தப்பட்ட காரியத்துல முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தொடர்ந்து முயற்சிக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது நடக்கும் காலம் ஆனதுனால தான் சத்தியமா சொல்றேன். ஐயப்ப சுவாமி உங்களை கைவிட மாட்டாரு. காரணம் நான் கேரளாவில இருந்து பேசுறேன். அங்க அந்த சுவாமிக்கு 100 கிலோமீட்டர்
பக்கத்துல தான் நான் இருக்கேன். எப்போ வேணுமானாலும் எனக்கு போய் பார்க்கலாம். அதனால நிறைய தடவை போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்போ அவர்கிட்ட நிறைய நாள் தங்கியிருக்கேன். அதனால எனக்கு தெரியும் சுவாமியை பத்தி. சுவாமி இப்ப நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்க வந்திருக்காரு. சனீஸ்வரனை துன்பப்படுத்தி உள்ள யாதொரு ஒரு இது நீங்க சொல்லக்கூடாது. சனி சனி எப்பவுமே நன்மை தான் செய்வாரு. யாருக்குமே கெடுதல் பண்ணிட்டு இல்ல. நல்ல மனம் இருக்கிறவங்களுக்கு எப்பவும் நன்மை கொடுப்பாரு. ஆனா அவர் ஒண்ணு மட்டும் எப்போதுமே சொல்லுவார் சனீஸ்வரன். அது கண்டிப்பா நீங்க அதை புரிஞ்சுக்க. ஏன்னா அவரு நிறைய துன்பத்தை கொடுத்துட்டு அவர் சொல்லுவாரு. ஏன்னா எப்படின்னா, நீ நான் உனக்கு பணத்தை கொடுப்பேன், அதை நீ வாங்கிக்கணும். ஆனா உனக்கானதை சேர்த்து வச்சுட்டு மீறி இருக்கிறதை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் என்னதான் அவர் எப்பவுமே சனீஸ்வரன் சொல்லுவார். ஏன்னா 100 ரூபாய் நமக்கு கிடைச்சா நீ ஒரு 50 ரூபாயை நீ மாத்தி வை. மீறி இருக்க 50 ரூபாயில 25 ரூபாயை நீ செலவு பண்ணு. செலவு பண்ணிட்டு 25 ரூபாய் நீ யாருக்காவது கொடுத்தா, உதவி கேட்டா அவங்களுக்கு கொடுத்து நீ உதவி பண்ணு. இப்படித்தான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இந்த நல்ல மனசு ரொம்ப இருக்கிறதுனால அதை ஒன்றும் பார்க்காம கடனை கூட வாங்கி கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நாமளே தான் அழிக்கிற மாதிரி இருக்கும். வாங்குறவங்க வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க. நம்மள தேவைக்கு யாருமே உதவாத ஒரு காலமா மாறிடும். அந்த டைம்ல நீ ஏன் பணத்தை கேட்டா உதவி கூட பண்ண மாட்டான். அப்ப நமக்கு மன வருத்தம் வரும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்காது கொடுக்கறதுக்கு. அதுதான் அப்படி நடக்கு. அப்போ கடவுள்கிட்ட போய் மண்டி போட்டு அவர் என்ன சொல்லுவாரு, ஏண்டா நான் உனக்கு கொடுக்கலையா, நீ சேர்த்து வைக்காதது ஏன்னா என்னோட தப்பான்னு அவர் தான் கேட்பாரு. நிறைய தடவை எனக்கிட்ட கேட்டிருக்காரு கடவுளை. ஏன்னா பூஜை பண்ணும் போதெல்லாம் ரொம்ப சங்கடத்துல இருக்கும். நான் கேட்பேன், ஆமா என்ன இப்படி வச்சிருக்க, என்ன நான் கேட்பேன். பூவை போட்டு சொல்லுவேன், நான் உனக்கு கொடுத்தேன் இல்லடா, நீ கொடுத்ததை சேர்த்து வைக்காதது ஏன் தப்பாடான்னு எனக்கிட்ட கேட்பா. நிச்சயமா அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் கேட்டிருப்பா கடவுள். உங்க குல தெய்வங்கள் எல்லாம் கேட்டிருக்கும். ஆனா அது உணர்றதுக்கான ஒரு மனம் நமக்கு இல்லாம போவோம். அங்கதான் தப்பு பண்ணி. அதனால இந்த குரு மாற்றத்துல நீங்க வாய்ப்புகளை இழக்க விடாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வேலைகள் எல்லாம் வந்து தொடங்கும். ஏன்னா இந்த 16ஆம் தேதி நேரத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் நல்ல டைம் ஆரம்பம் ஆயிடுச்சு. இனி நீங்க எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி மேல வெற்றி தான். ஒவ்வொன்றுமே வெற்றி தான். படிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றி தான். வீட்டுல கணவன் மனைவி இந்த உறவுகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷகரமா வரப்பட்ட ஒரு காலம்தான். வேதனைகளும் சோதனைகள் எல்லாம் குறையும்படியா இருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடியும் போது உங்களுக்கு அதுக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பேசாம இருந்த மனைவி கணவன் எல்லாம் பேசுவாங்க. பிள்ளைங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு போவாங்க. அவங்க நல்ல மார்க் வாங்குவாங்க. எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும். இந்த ஸ்ரீ தர்மசாஸ்திரா உங்களுக்கு நல்ல துணையாக இருப்பாரு. முடிஞ்சா நீங்க கட்டி சபரிமலைக்கெல்லாம் போங்க. சபரிமலைக்கு போய் ஐயப்பனை கும்பிட்டு வணங்கி வாங்க. கருப்பு சாமியை கும்பிட்டு வணங்கி 18ஆம் படி ஏறுங்க. வீட்டுல இருக்கும் பொம்பளைகள் எல்லாம் இருந்தா அவங்க நல்லா இருக்கும்போது நீங்க போங்க. கட்டுல அவங்க கிட்ட இருந்து ஒரு நெய் தேங்காய் எல்லாம் நிறைச்சு வாங்கிட்டு போங்க. அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யும். கருப்பு சாமியை கண்டிப்பா வணங்கி போங்க. ஆலயபுரத்துக்கு வந்துட்டு நல்ல பொட்டு வளை எல்லாம் அந்த இதுல போர்டு வாங்காம செப்பரேட்டா தனியா வாங்கி கொண்டு போய் அம்மைக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்குங்க. மணிமண்டபத்துல எல்லாம் போட்டு வணங்கி வாங்க. இந்த ஒரு ஆண்டு மற்றவங்க சொல்ற மாதிரி இல்லை, உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு ஆண்டாக தொடங்கித்தான் வருது. அதனால நல்ல மாற்றங்கள் உண்டாகும். கண்டிப்பா மாற்றங்கள் உண்டாகும். ஐயப்ப சுவாமி மேல நான் ஆணையிட்டு சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடியும் போது நல்லா புதுசா ஒரு சிந்தனைகள் திறக்கும். அதனால உங்க சுய ஜாதகத்துல எடுத்து பாருங்க. அந்த இடத்துல 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்குதான்னு பாருங்க. அந்த ஜாதகக்காரங்களுக்கெல்லாம் வெற்றி மேல வெற்றி, ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா லாட்டரி அடிக்கணும்னு சொல்லல, உங்களுக்கு கிடைக்காம இருந்த வாய்ப்புகள் எல்லாம் திருப்பி கிடைக்கும். நடக்காம இருந்த நடக்கவே நடக்காதுன்னு இருந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கிடைக்கும். விதமா இருந்தா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தவங்களுக்கு எல்லாம் அதுக்கான அந்த ஒரு டைம் கரெக்டா வந்துடும். அதே மாதிரி கல்யாணம் நடக்காம இருந்த ஆளுகள்லாம் அந்த மாதிரி நல்ல கல்யாணங்கள் எல்லாம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் வரும். உங்க சொந்தக்காரங்கள் எல்லாம் நெருங்கி வருவாங்க. உறவுகள் எல்லாம் நெருங்கித்தான் இருக்கும். அதனால யார்கிட்டையும் கோவப்படாதீங்க. உங்க பொறுமை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு டைம் தான். அதனால எல்லா ஜாதகத்தையும் பாருங்க. உங்க பக்கத்துல உங்களோட ஜாதகத்தை பாருங்க. உங்க வீட்டுல யாருக்காவது ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. சுயமா பாருங்க. 6ஆம் இடம்
ராசிக்கு மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை இருக்க அந்த ஜாதகங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா நல்ல வெற்றி கிடைக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு, நேற்று வரை இப்படி இருந்தா இன்னைக்கு நல்லா தான் இருக்கு, சுவாமி ஐயப்பன் உங்களை கைவிட மாட்டாரு, கண்டிப்பா காப்பாத்துவாரு. ஆனா புதன்னாலே ஐயப்ப சுவாமின்னு நமக்கு நினைக்கலாம், சனீஸ்வரன்னாலே ஐயப்ப சுவாமின்னு நினைக்கலாம். இப்போ சனி இழந்துச்சு, பின்னாடி போயிட்டு இருந்த சனி இப்ப நேரம் நடக்க தொடங்கியாச்சு. அது ஏன்னா சபரிமலையில ஒவ்வொருத்தரையும் ஏற்றி விடணும்னு சொல்லித்தான் அவர் அப்படி இருக்காரு. ஆண் பெண் வித்தியாசம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் சொல்லி நான் என்னோட வார்த்தையை அப்படியே நிறுத்திக்கிட்டு சுவாமி சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா.